பக்தர்களே, சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று ஐயப்பன் விரதத்தின் 2ஆம் நாள். நேற்று நாம் பின்பற்றிய உடல் சுத்தம், உணவு சுத்தம், நடைமுறை சுத்தம். இன்று மனசுத்தமாகவும் ஆன்மசுத்தமாகவும் உயர்த்தப் போகிறது. 2ஆம் நாள் ஒரு அமைதியின் தொடக்கம். உள்ளே மெதுவாக ஒரு மாற்றம் உருவாகும். சின்ன ஆசைகள், கோபம், குழப்பம், குற்ற எண்ணங்கள் அனைத்தும் நம்மை விட்டே விலக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஐயப்பன் விரதம் என்பது ஒரு வழிபாடு மட்டும் இல்லை. நம்முடைய உள்கழிவுகளை சுத்தம் செய்கிற ஒரு ஆன்மீக செயலி. அந்த சுத்தம் 2ஆம் நாளில் தெளிவாக உணரப்படும். இந்த நாளில் மிக முக்கியம் மனத்தை கவனிப்பது. யாருடனும் கடுமையாக பேசாமல், கோபம் வராமல், அவசரம் கொள்ளாமல், ஒரு ஆழ்ந்து மூச்சு விட்டுவிடும் போல மனக்குழப்பங்களையும் மெதுவாக விடுவதே இன்றைய பயிற்சி. இதுவே மன சுத்தம். அடுத்தது ஆன்மீக சக்தி நிலைகள். இன்று முதல் உடல் இலகுவாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். இதுவே நரம்பு மையங்கள் செயல்படத் தொடங்கிய அறிகுறி. காலை வேளையில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த சக்தி மெதுவாக வெளிப்படும். அதற்கே முன்னோர் சரண மந்திரத்தின் அதிசயம் என்று பெயர் வைத்தனர். இன்று உங்கள் மனநிலையை கவனியுங்கள். உள்ள அமைதி எப்படி பெருகுகிறது? எவ்வளவு குளிர்ச்சி கிடைக்கிறது? இந்த மாற்றமே விரதத்தின் உண்மையான அடித்தளம். நினைத்துக் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் சேர்க்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும், விடும் ஒவ்வொரு தீய எண்ணமும் உங்களை ஐயப்பன் அருளுக்கு ஒரு படி நெருக்கமாக அழைக்கிறது. 2ஆம் நாள் இந்த அமைதியுடன் நிறைவு செய்யுங்கள். நாளை மேலும் மேம்பட்ட ஆன்மீக நிலை காத்திருக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.